Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல PGTRB Mathematics prepare பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னால இருந்தே நம்ம நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம், கான்செப்ட்ஸ் சொல்லியிருக்கோம். நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய ஷார்ட்ஸும் பிளேலிஸ்ட்டும் நீங்கள் கட்டாயம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கடைசி ஒரு வார ப்ரிப்ரேஷனுக்கு உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் PGTRBக்கு தேவையான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்ட் புக் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். October 2nd 2025 அன்னைக்கு, October 2nd 2025 விஜயதசமி நாள் அன்னைக்கு. விஜயதசமிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது ஒரு வெற்றி திருவிழா. அன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியில தான் முடியும். அதனால இந்த நல்ல நாளில் நம்ம UGTRB, CSIR-NET, IIT JAM மூணுத்துக்கும் ஆன்லைன் மோடில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். PGTRB அன்எக்ஸ்பெக்டடாக நோட்டிஃபிகேஷன் ஐயரை வந்ததுனால நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியலை அப்படின்னு நீங்கள் ஒரீடாக இருந்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். UGTRBக்கான ப்ரிப்பரேஷன், ஒருவேளை நீங்கள் டெட் பேப்பர் 2 பாஸ் ஆயிருந்தீங்கன்னா UGTRBக்கான ப்ரிப்பரேஷனை இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம ரிலாக்ஸ் தான், நல்லா படித்து முடிச்சிடலாம். இல்லை வேணான்னா CSIR-NET-க்கான ப்ரிப்பரேஷனை கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பிலோ 33 ஏஜ் உங்களுக்கு இருந்ததுன்னா CSIR-NET உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். CSIR-NET கிளியர் பண்ணிங்கன்னா மாதம் 40,000 ரூபாய் ஸ்டைஃபண்டோட நம்ம PhD ஜாயின் பண்ணிடலாம். கிளாஸில் ஜாயின் பண்ணுவீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் பாருங்கள், நிறைய ப்ளேலிஸ்ட்டில் நிறைய கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்கேன், எல்லாமே உங்களுக்கு நிறைய ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி PGTRB 2015 ப்ராபபிலிட்டியில் கேட்ட சில கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ப்ராபபிலிட்டியில் கேட்ட 2015 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். தொடர்ந்து இதில் ஒரு 3 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன், அடுத்து ஒரு 4-5 கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சால்வ் பண்ண போகிறேன். அதனால் இதை பார்த்துட்டு தொடர்ந்து கண்டினியூஸாக நம்ம கூட அடுத்தடுத்த இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு PGTRB ப்ரிப்ரேஷனுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். கீழே இருந்து ஆரம்பிப்போம். இதில் பாருங்கள், f of x is the PDF of your random variable, then f of x is -1, -2, -infinity greater than or equal to 0. Probability density function always என்னது தான், greater than or equal to 0 தான். பார்த்த உடனே ஆன்சர் போடுற மாதிரி உள்ள ப்ராப்ளம் இது. இதுக்கு அடுத்தது பாருங்க, செகண்ட் ஒன்ல என்ன சொல்லியிருக்கு, a random variable x assumes only 2 variable values plus 1 and -1, +1 -1 each with equal probability 1/2. அப்ப P of x என்னது, equal probability 1/2 1/2. நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்கு, E of x கேட்டிருக்கு. E of x க்கு ஃபார்முலா என்னது, சம்மேஷன் xi P of xi, xi into P of xi. அப்ப xi into P of xi, I varies from 1 to n. நம்மளுக்கு இங்க 2 தான் இருக்கு. அப்ப x1 P of x1, அப்ப 1 into P of x1 எவ்வளவு, 1/2 plus அடுத்தது x எவ்வளவு, -1 into P of x1 எவ்வளவு, 1/2. அப்ப 1/2 -1/2 equal to 0. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? அடுத்தது நம்ம பேஸ் தியரத்தை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். பேஸ் தியரம்னா என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். பேஸ் தியரம்னா என்ன அப்படின்னா, பேஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட்டை தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் போட்டா நல்லா அழகா போடலாம். சம்மேஷன் பேஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் நான் தனியா ஷார்ட்ஸ்ல கொடுத்திருப்பேன். P of ai given a, அதாவது இது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தான் யூஸ் பண்றோம். P of ai given a equal to P of a given ai into P of ai by summation I varies from 1 to n P of a given ai into P of a. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா பேஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட்.
சரிதானா? இந்த பேஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கு அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஃபர்தரா ஒர்க் அவுட் பண்ணவே முடியும். என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. 5 men out of 100, 25 women out of 10,000 are color blind. கொடுத்துருக்கு. அப்போ A1ங்கிறது probability of men, A2ங்கிறது selecting women, A1ங்கிறது என்னது selecting men. அடுத்தது A1ங்கிறது என்னது event of selecting men, A2ங்கிறது event of selecting women. சரியா? அப்போ இதுல என்ன கொடுத்திருக்கு, கலர் பிளைண்ட்னு ஒண்ணு கொடுத்திருக்கு. அதுதான் என்னது, கேபிட்டல் A. P of A be the event of selecting that the person is color blind. அந்த person color blind இருக்காங்க. அது மென்னா இருக்காங்களா விமனா இருக்காங்களா அப்படிங்கறத நம்ம அடுத்தால யோசிக்க போறோம். சரியா? என்ன கொடுத்திருக்குன்னு பாருங்க. 5 men out of 100. 5 men out of 100 are color blind. அப்ப கலர் பிளைண்டா இருக்காங்க. கலர் பிளைண்டுங்கிறது என்னது, P of A. அதுல யார் கலர் பிளைண்டா இருக்காங்க, men. அப்ப P of A given A1 என்னது 5/100. சரிதானா? என்ன கொடுத்திருக்கு அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கணும். 5 men out of 100 are color blind னு கொடுத்திருக்கு. கலர் பிளைண்டுக்கான ப்ராபபிலிட்டி தான் கொடுத்திருக்கு. அப்ப P of A கலர் பிளைண்டு, யார் கலர் பிளைண்டு, men கலர் பிளைண்டு. அப்ப P of A given A1 equal to நம்மளுக்கு என்னது 5/100. 5/100 1/24 எல்லாம் போட்டுக்கலாம், இல்ல அப்படியே வச்சுக்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது P of A given A2. இது கலர் பிளைண்டு, யாரு, விமன். எத்தனை கொடுத்துருக்கு பாருங்க. 25 women are color blind. 25/10,000. 25/10,000. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், the probability of the male is, கலர் பிளைண்ட் பர்சனை சூஸ் பண்ண போறோம். யாரு மேல் கலர் பிளைண்டா இருந்தா கலர் பிளைண்ட் P of A1 given A. The probability of this being a male. கலர் பிளைண்ட் பர்சனை தான் சூஸ் பண்ண போறோம். அது யாரா இருக்கணும், மென்னா இருக்கணும். அப்போ P of A1 such that he is color blind. அப்ப P of A1 given A என்னன்னு கேட்டிருக்கு. P of A1 given A என்னன்னு கேட்டிருக்கு. இந்த பாருங்க, இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. P of A1 given A equal to P of A given A1 into P of A1 plus கிடையாது, denominator. P of A1 என்ன, P of A1 என்ன, P of A2 என்ன, அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? P of A1ங்கிறது என்னது, men or women. ரெண்டு தான் பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப ரெண்டுல 1 which is equal to P of A2. P of A1 men செலக்ட் பண்ணணும். men women ரெண்டு பேர் இருக்காங்க, அதுல ஒண்ணு செலக்ட் பண்றோம். இப்ப P 1/2, P of A2 வந்து 1/2. சரியா? டினாமினேட்டர்ல பாருங்க. P of A given A1 into P of A1 plus P of A given A2 into P of A2. சரியா? P of A2. சரிதானா? இந்த பேஸ் தியரத்துல அப்ளை பண்ணிருக்கேன். ரெண்டு அண்ணா இருக்கு, அதனால சம்மேஷன் I very sum 1 to 2. P of A given A1 into P of A1 கீழ P of A given A2 into P of A2 which is equal to, இங்க பாருங்க, P of A given A1 இந்த இருக்கு. P of A given A1 எவ்வளவு 5/100 into P of A1. P of A1 எவ்வளவு 1/2. சரியா? by P of A given A1 into P of A1. P of A given A1 எவ்வளவு 5/100 into 1/2 plus அடுத்தது P of A given A2 25/10,000 into 1/2. 25/10,000 into 1/2. சரியா? இப்போ நம்ம இதுக்கு அப்புறம் கிளரிக்கல் ஒர்க் தான், நீங்களே ஆன்சர் போட்டுக்கலாம். இதுக்கு மேல நான் சொல்லி தர வேண்டியது ஒன்றும் இல்லை. சரியா? இப்போ பாருங்க, 5/100
into 1/2 by denominatorல 5/100 into 1/2 எடுத்துக்கிறேன் வெளியே. 5/100 into 1/2 எடுத்தோம்னா இங்கே 1, இங்கே 1/2 போயிடுச்சு, இங்கே ஒரு 5/100 போச்சு, அப்போ 5/100 இது கேன்சல் ஆகிடுமா? அப்படியே மிச்சம் என்ன வருது நம்மளுக்கு? மிச்சம் என்ன வரும்? 100/105 வரும். சரியா? இது என்ன வரும் பாருங்க, 105/100 இருக்கு. நியூமரேட்டர்ல வரும்போது 100/105 ஈக்குவல் டு 20/21. 20/21 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? நான் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொன்னதுனால டைம் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளத்தை நீங்களாவே சால்வ் பண்ணிங்கன்னா வித்தின் 1 or 2 minutesல சால்வ் பண்ணிடலாம். நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஒரு 110 கொஸ்டினில் 30-40 கொஸ்டின் அப்படி இருக்கும். பார்த்த உடனே ஆன்சரை டிக் பண்ணுற மாதிரி. அதுக்கடுத்து 3ஆக பிரிச்சுக்குவாங்க. 3ஆக பிரித்து அதுக்கப்புறம் ஒரு 30-35 கொஸ்டினுக்கு 1 or 2 minutesல ஒர்க் பண்ணி ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மீதி உள்ள கொஸ்டின்ஸ் கொஞ்சம் எலாபரேட்டாக திங்க் பண்ணி ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். அதனால இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம வித்தின் 1 or 2 minutesல நம்ம என்ன செய்திடலாம். நான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணதுனால டைம் ஆயிருக்கு. பட் பார்த்த உடனே நம்மளால ஆன்சர் பண்ணுற மாதிரி விறுவிறுன்னு நீங்களாவே போட்டிங்கன்னா டக்குன்னு போடுற மாதிரி உள்ள கொஸ்டின் தான். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுக்க போகிறேன். கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். PGTRB மேத்ஸுக்கு இந்த லாஸ்ட் மினிட்ல கடைசி 10 நாளுக்கு உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு நான் கைட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். 2015 கேட்ட கொஸ்டின்ஸ் இது. தொடர்ந்து இதில் வேண்டாம், இந்த ப்ராபபிலிட்டி எல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம், வேறு ஏதாவது சாப்டரில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளம்ஸை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். தொடர்ந்து UGTRB CSIR net IIT JAM மூணுத்துக்கும் ஆன்லைன் மோட்ல நியூ பேட்ச் நம்ம 2 அக்டோபர் 2025 கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளுடைய நியூ பேட்ச் விஜயதசமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் அப்புறம் UGTRB டெட் பாஸ் ஆகி வச்சுருக்கேன், இப்போ லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டேன், அல்லது இந்த தடவை நான் நிச்சயமாக பாஸ் ஆயிடுவேன், அந்த மாதிரி உள்ள எல்லாருமே இப்போவே இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாங் டேர்மாக ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் அந்த சக்ஸஸ் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ஐடியா இல்லாமல் எழுதுவோம், அந்த மாதிரி எல்லாம் மாட்டிக்குவோம். அதனால லாங் டேர்மாக ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்ச நாளில் நம்மளுக்காகவே நிறைய ஐடியாஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால UGTRBக்கான ப்ரிப்பரேஷனை இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த CSIR நெட்டுக்கு நம்ம 2026க்கான ப்ரிப்பரேஷனை தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிலோ 33 இயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த CSIR நெட் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். 40,000 ஸ்டைஃபண்டோட நீங்கள் PhD ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இப்போ IITலையும் NITலையும் போய் PhD ஜாயின் பண்ணப்பறம் உங்களுடைய லைஃப் வேறு லெவலில் ஃபிக்ஸ் ஆகும், உங்களுடைய லைஃப் வேறு லெவலில் செட்டில் ஆகும். அதனால் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்க அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு நியூ வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.